அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இந்த மார்கழி மாதத்துல விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் இருக்க 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்வையிடுகிறாரு. பொதுவாகவே குரு பார்வை ராசிக்கு கிடைத்தாலே எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அவைகள் விரைவில் தீர்ந்துவிடும் என்பதுதான் ஐதீகம். அதற்காக மனநிலையும் புத்திசாலித்தனமும் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பல நல்ல அமைப்பு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த குரு மற்றும் சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக இந்த மாதத்தில், அதாவது இந்த மார்கழி மாதத்தில் பொருள் வரவு என்பது நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு கிடைக்க இருக்குது. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல நிலையும் இருக்குதுங்க. ராசியில் புதன் இருப்பதால சில பிரயாணங்கள் உண்டு. லாபஸ்தானத்தில் உள்ள கேது உங்களுக்கு நன்மைகளை செய்வார். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காது. இதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால இந்த மாதம் முழுவதுமே பல முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குதுங்க. ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம, அதாவது 7ஆம் இடத்திற்கு குரு அமர்ந்திருப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்குங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவ இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல வரன் அமையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பண வரவு ஒன்றிற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்வதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை செய்யும் சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடன் பழகும் போது ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகத்தில் ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் இருப்பவர்களும் மேலும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றமும் ஏற்பட இருக்கு. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. வெளிநாடுகள்ல பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கும் என்பது சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது ஒரு சவாலாக மாறி போகும். இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அல்லது நிச்சயம் முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கும் போது முன் அனுபவம்
அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று எதில் முதலீடு செய்யலாம் என்பதை நன்கு அறிந்து அதற்கு பிறகு முதலீடுகளில் ஈடுபடுவது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பண சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் அனுகூலமற்று நிலை கொண்டிருப்பதால் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதன் மூலம் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபமும் வருமானமும் இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் செல்வாக்கு நீடிக்குதுங்க. மறைமுக வருமானம் நீடிப்பதற்கு வழிவகுத்து தருவார் சுக்கிரன். உங்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. மக்களிடையே உங்களுக்கு வரவேற்பு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதனால் மேலிட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபட இருக்குதுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்குங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியம் பூமிக்காரகரும் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இத்தருணங்கள்ல சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் வயற் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. குறிப்பா இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. விசஜந்துக்களால் பாதிப்பு ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு. மற்றபடி தண்ணீர், ஈடுபொருட்கள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குழந்தைகள் மீது கவனம் இருக்கட்டுங்க. திருமண முயற்சிகள்ல நல்ல வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பது நல்ல அமைப்பு இல்லைங்க. அதனால் எல்லா விஷயத்திலுமே கூடுதல் கவனம் வேணும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம வருமானம் இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல விரைய செலவுகள் ஏற்படும் என்பதால ஜாக்கிரதையாக செலவு செய்ய வேண்டுங்க. 4ஆம் இடத்தில் உள்ள சனியும் 5ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்களை நிறைவே செய்வார். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.